ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். குழம்பு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வெரைட்டி ரைஸ் செய்கிறான்னு டிசைட் பண்ணேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுக்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். தக்காளி சாப்பாடு, மாங்காய் சாப்பாடு, எலுமிச்சை சாப்பாடு, கர்ட் ரைஸு, இதெல்லாம் எப்படி செய்யறது பார்த்துக்கலாம் வாங்க. ஒன் பை ஒன்னாக ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டொமேட்டோ ரைஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். பக்கத்துலேயே தயிரும் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். டொமேட்டோ ரைஸ்க்கு கடுகு, கர்ட் ரைஸ்க்கு கடுகு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு, இதில் கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கர்ட் ரைஸ்க்கும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. டொமேட்டோ ரைஸ்க்கு அனியன்ஸ் போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவு அனியன் போடுறேன். கர்ட் ரைஸ்க்கு கொஞ்சம் அனியன் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அனியன் டொமேட்டோ ரைஸ்க்கு அனியன் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். கர்ட் ரைஸ்க்கு பச்சை மிளகாய், இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி, தேவையான அளவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டி போடும்போது தயிர் சாப்பாடு, இஞ்சி, பச்சை மிளகாய் நம்ம தட்டி போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கர்ட் ரைஸ்க்கு. கர்ட் ரைஸ்க்கு அனியன் சாஃப்ட் ஆனாலே போதும், ரொம்ப ஃப்ரை ஆகிறது வேண்டாம். இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு டொமேட்டோ ரைஸில் கொஞ்சம் கறி லீவ்ஸு, கர்ட் ரைஸ்க்கு கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ரைஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். ஆனியன்ஸ் வதங்கட்டும். கர்ட் ரைஸ்க்கு தாளிப்பில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கர்ட் ரைஸ்க்கான தாளிப்பு. ஒரு சைடாக வச்சிடலாம். அப்புறமா கர்டில் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ ரைஸில் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஆயிலே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோஸ் ஆட்க்கலாம். டொமேட்டோ சீக்கிரமாக வதங்கிடும் சால்ட் போட்டிங்கன்னா. ஒரு 2 செகண்ட் இப்படியே ஆயிலில் இந்த டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். டொமேட்டோ குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி. டொமேட்டோ குக் ஆகிட்டு இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். இந்த டொமேட்டோ, ஆனியன் நம்ம போட்டிருக்க மசாலா, அவ்வளோதான் மசாலா. ரொம்ப சிம்பிள், ஈஸி கூட. இது க்ளோஸ் பண்ணி வைங்க. டொமேட்டோ நல்லா குக் ஆகிட்டு அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரணும். கர்டு தாளிப்பில் நம்ம கர்டு ஊற்றிக்கலாம். 1/4 லிட்டர் அளவு கர்டு ஊற்றுறேன். கர்ட் ரைஸில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒயிட் ரைஸு செய்து ஆற வச்சுடுங்க. எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு ரைஸ் வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் உதிராக கிடைக்கும். இப்போ கர்ட் ரைஸ்க்கு நான் ஒரு கப்பு எடுத்து போட்டுக்கிறேன். தேவையான அளவு கர்ட் ரைஸ்க்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் கர்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. அந்த ரைஸ் எல்லாம் கர்டில் போட்டு நல்லா ஊறுச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் எப்பவுமே கர்ட் ரைஸ்க்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க. ஓகே, நம்ம கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்க, ஆயில் செப்பரேட் ஆகி வருது. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ஒரு கொஜ்ஜி மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் அதுலேருந்து செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நம்ம ஊற்றின ஆயில் தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. இதாக இருந்தால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு டொமேட்டோ ரைஸு.
ஓகே, இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடாக வச்சிடலாம். நம்ம டொமேட்டோ சட்னி செஞ்சோம். இந்த டொமேட்டோ சட்னிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். எவ்வளோ ரைஸுக்கு நம்ம குவான்டிட்டிக்கு வேணுமோ அவ்வளோ மட்டும் இப்போ நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். டொமேட்டோ ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ், மேங்கோ ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2 கண்டெய்னர் வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான், எல்லாம் சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவோம். ஆனால் லெமன் ரைஸ்க்கு லெமன் போடுவோம், மேங்கோ ரைஸ் மேங்கோ போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு லெமன் ரைஸ்க்கும் மேங்கோ ரைஸ்க்கு அதிகமாக போட்டுங்க. உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கறி லீவ்ஸ் போட்டுங்க. ரெட் சில்லி சட்னி இதுல ரெட் சில்லி போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே தாளிப்பு கொடுத்துட்டு கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம செப்பரேட் லெமன் போடும்போது செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப ஃப்ரை ஆகிறது வேண்டாம், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் காஞ்சி மிளகா, பச்சை மிளகா போட்டுக்கணும். ஆனால் இந்த வெரைட்டி ரைஸ்க்கு கொஞ்சம் மிளகாய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா சப்புன்னு இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுங்க. அதே மாதிரி இதுலேயும் அனியன் போட்டுங்க. ரெண்டுக்குலேயும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க. அனியன்ஸு கொஞ்சம் பிங்கிஷ் ஆனால் போதும், கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆகணும்னு இல்லை. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது நீங்கள் அலுமினியம் திக் பாட்டம் கண்டெய்னர் எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் கூட அது கரெக்டான பதத்துலேயே இருக்கும். அனியன்ஸ் பிங்கிஷ் ஆனதும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ரைஸ் குவான்டிட்டி எல்லாம் இன்க்ரீடியன்ஸும் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டுத்துலேயுமே மஞ்சள் தூள் போட்டுட்டோம். இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு. ரெண்டுத்துல நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் 2 ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், இந்த தாளிப்பெல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் துருவி வச்சுருக்கேன். நான் வெட்டு மாங்காய் எடுத்து 1 பீஸ் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேங்கோ வந்து மேங்கோ ரைஸ் மிக்ஸில் நம்ம போட்டுக்கலாம். நான் எல்லா மாங்காவும் போடுறேன். 1 பீஸ் நான் எவ்வளோ துருவி வச்சுருக்கேனோ அது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். சூட்லேயே இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே தாளிப்பு பண்ணிட்டு கூட அந்த தாளிப்பு டிவைடு பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், அது இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக செப்பரேட்டாக செய்கிறேன். ஓகே, நம்மளுக்கு மேங்கோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் போடணும், அது என்னன்னு பார்த்துடலாம். லெமன் ரைஸ் தாளிப்புக்கு உப்பு போட்டுக்கலாம். மேங்கோ ரைஸ்க்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இன்னும் லெமன் போடல, கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆன பிறகு தான் லெமன் போடணும். மேங்கோ மட்டும் கொஞ்சம் அதில் சூடு இருக்கும் போதே அந்த மாங்காய் போட்டிங்கன்னா அந்த மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பில் அது போயிட்டு நல்லா மர்ஜ் ஆகிடும். வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ஆயிலில். நம்ம வேர்க்கடலை ஃப்ரை ஆயிடுச்சு, ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணோம். நான் அதுலேயே கறி லீவ்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வேர்க்கடலை ஆயிலில் ஃப்ரை ஆகும் உங்களுக்கு. அப்புறமா கருவேப்பிலை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம லெமன் ரைஸ் ரெடி பண்ணி வச்சு தாளிப்பில் ரைஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ் செய்து ஆற வச்சுட்டு வச்சுருக்கேன். ரைஸ் எடுத்து மாங்காய் சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அந்த குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள்
ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் தாளிப்பும் அது தகுந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரைஸ் போட்டுட்டு பிறகு தான் நம்ம லெமன் போடணும். லெமன் போட்டுங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த ரைஸ்லலாம் இந்த ஃப்ளேவர் இறங்க 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 ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. உப்பும் போட்டுட்டு இருக்கோம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூப்பராக நமக்கு லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இருக்கட்டும். மேங்கோ ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் சீசனு. நீங்கள் மாங்காய் வாங்கி இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. மேங்கோ ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், டெலிஷியஸாக. இப்போ வீட்டில் குழந்தைங்க எல்லாம் சம்மர் ஹாலிடேஸில் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்து கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஒரு கப் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். 2 லெமன் ரைஸு மேங்கோ ரைஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்து புளி சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு செஞ்சுக்கலாம். தேங்காய் சாப்பாட்டுக்கு அனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அனியன்ஸ் போட்டுக்கலாம். தேங்காய் சாப்பாட்டுக்கு அனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அனியன் அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். 2 ஃப்ரை ஆகட்டும். இது கோகோனட் ரைஸ்க்கு. புளியோகரை ஆல்ரெடி நம்ம ஹோம்மேட் புளியோகரை இருக்கு பாருங்க. நான் இந்த வீடியோ வந்து ஹோம்மேட் புளியோகரை பவுடர் எப்படி செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது. இது அப்படியே கூட ரைஸில் கொஞ்சம் கீ ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் ஆல்ரெடி இதுலேயே நான் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் கான்செப்டுக்காக நான் இது செஞ்சுருக்கேன். புளி சாப்பாட்டுக்கு மிளகாய், கறி லீவ்ஸ் போட்டுங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளியோகரை பவுடரில் எல்லாமே போட்டிருக்கோம். கோகோனட் ரைஸில் கேஷ்யூ நட்ஸ் போட்டுங்க. ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி சாப்பாடு செஞ்சுக்கலாம். இதுலேருந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். போதும், என்ன செய்யறது, கம்மியான குவான்டிட்டி. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளி சாப்பாடு ரெடி. இதில் ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு 1 கப் அளவு ரைஸ் வரும். கலர் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு ரெசிபி எதில் இருக்குது. புளியோகரை ரெடி ஆயிடுச்சு. வித் ஹோம்மேட் புளியோகரை பவுடர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கேஷ்யூ நட்டு, ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் கோகோனட். நீங்கள் துருவிட்டு கூட போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் இருந்தால் துருவிட்டு கூட போட்டுங்க. 2 ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கோகோனட் ரைஸ்க்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கீ ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அனியன்ஸ் போட்டுக்கலாம். கீழே ஆனியன் ஃப்ரை ஆகட்டும். கேஷ்யூ நட் போட்டுங்க. 2 பச்சை மிளகாய் சென்டரில் ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கூட கீ ஆட் பண்ணிக்கோங்க.
4 ஏலக்காய், 4 லவங்கு. இது கீ ரைஸ். கீ ரைஸ் புதினா போட்டுக்கலாம். இந்த கீ ரைஸ் இன்னும் வேற மாதிரி ஒரு டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ராவலிங்கெல்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்து நீங்கள் ஒன் டே பிஃபோர் கூட ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. ஏன்னா தேங்காய் கூட பாருங்கள், நம்ம வறுத்துட்டு தான் நம்ம தேங்காய் சாப்பாடு செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ராவல் போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, ட்ரிப்புக்கு போகிறீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் ஹேண்ட் கேரியரில் போட்டோ இல்லை வாழை இலையில் கூட நீங்கள் நல்லா கட்டி எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கெட்டெல்லாம் போகாது. வெரைட்டி ரைஸ் செய்கிறது சிம்பிள்னு நினைக்கிறோம். ஆனால் அது இவ்வளோ ஐட்டம்ஸ் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால ஒன் டே பிஃபோர் நீங்கள் செய்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் பிக்னிக் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க. செய்து நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மடன் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்களில் போட்டு வச்சுக்கோங்க. யாருக்கு எந்த சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ அப்படி நம்ம செய்து எடுத்துன்னு போனோம்னா. சைட் டிஷ் மட்டும் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான்வெஜ் இருந்தால் ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு இதில் ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், ஆனியன் வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகணும். ப்ரௌனாக ஆனதான் நம்மளுக்கு கீ ரைஸ் சாப்பிடும் போது அந்த ஆனியன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோகனட் ரைஸில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம்மேட் புளியோகரை பவுடரில் நம்ம செய்ததில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே கூட ஒயிட் ரைஸு ஹோம்மேட் புளியோகரை பவுடரில் கொஞ்சம் கீ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நல்ல எண்ணெய் கூட நீங்கள் ஜிஞ்சர்லி ஆயில் கூட ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்மளுக்கு சூப்பராக புளியோகரை மிக்ஸ் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. கோகனட் ரைஸில் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ரைஸ்க்கு நம்ம ஆனியன், கேஷ்யூ நட் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த கோகனட் ரைஸ் கெட்டு போகாது. ஏன்னா கோகனட் நம்ம ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோம் கேஷ்யூ நட்டோடு சேர்த்து. ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிறீங்க, எல்லாமே அதிகமாக போட்டுங்க. ஆனியன், கோகனட் எல்லாமே அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கோகனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீ ரைஸ்க்கு ரெடி பண்ணி வச்ச இந்த தாளிப்பில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். கீ ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக பிக்னிக் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிக்னிக் டூர் எங்கன்னா போகிறீங்கன்னா ஒன் டே பிஃபோர் இதெல்லாம் செய்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் நான் சொன்ன மாதிரி பேக் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இப்போ பிக்னிக்கெல்லாம் எங்கேயும் போகல, வீட்டிலே தான் இருக்கேன். குழம்பு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுன்னு இருந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யலான்ட்டு டிசைட் பண்ணேன். எல்லா ரைஸையும் நம்ம கொஞ்சம் ஒரு கப்பு போட்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஸ்டமக் ஃபுல்லாகிடும். ஓகே, கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கறி லீவ்ஸ் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி போடும்போது பாருங்கள், கறி லீவ்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரைஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண வேர்க்கடலை, கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் குடிக்கும். நம்ம சாப்பிடும் போது கிரன்ச்சியாக இருக்கும் ஒரு வாய்க்கும். அதுக்காக தான் இது போட்டிருக்கோம்.
பாருங்க என்ன சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபினிஷிங்க்கு ரெண்டுத்துக்குமே நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கலாம். மேங்கோ ரைஸ், லெமன் ரைஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிட்டோம். கடலை கறி லீவ்ஸு டொமேட்டோ ரைஸ்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான், க்ரன்ச்சினஸ்க்காக. டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ ரைஸில் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இது கோகோனட் ரைஸ், இது கீ ரைஸ். புளியோகரைக்கு மட்டும் தான் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போடல. ஓகே, கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கீ ரைஸு, கோகோனட் ரைஸ், கர்ட் ரைஸ். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம். இது ஹோம்மேட் புளியோகரை பவுடரில் செஞ்ச புளியோகரை ரைஸ். ஓகே, அடுத்து டொமேட்டோ கொஜ்ஜி பண்ணிவிட்டு அதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், டொமேட்டோ ரைஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து மேங்கோ ரைஸ். மேங்கோ ரைஸ் நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணோம், பீனட்டு கறி லீவ்ஸ் போட்டு. இது லெமன் ரைஸ். இப்போ எல்லாமே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக நம்ம 7 வெரைட்டி ரைஸ் செஞ்சிட்டோம். நம்ம செஞ்ச வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் மோர் மிளகா, அப்பளம், எக்கு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். காய் பொரியல் இருந்தால் கூட செஞ்சு வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம செய்த வெரைட்டி ரைஸு ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ ரைஸ் சர்வ் பண்ணுறேன். அப்புறமா நம்ம செய்த கர்ட் ரைஸ் சர்வ் பண்ணுறேன். புளியோகரை, ஹோம்மேட் புளியோகரை மிக்ஸில் செஞ்ச புளியோகரை ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம பவுடரில் போட்ட பேடிகை மிளகாய் அப்படியே வந்திருக்கு. அது நம்ம பவுடர் செய்யும் போது போட்டு தாளிக்கிறது. புளியோகரை ரைஸ். இது கோகோனட் ரைஸ். சூப்பராக இருக்கும் கோகோனட் ரைஸு. எல்லா ரைஸுமே ரொம்பவே நல்லா இருக்கும். மேங்கோ ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம், லெமன் ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம். மேங்கோ ரைஸும் லெமன் ரைஸும் கலர் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த வெரைட்டி ரைஸ் பிடிச்சிருக்கோ அது மட்டும் கூட நீங்கள் செய்து சாப்பிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ ரைஸ். வெரைட்டி ரைஸ் செய்யணுன்னா நிறைய செஞ்சுட்டே போகலாம். அதே மாதிரி தான் கீ ரைஸும் கோகோனட் ரைஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செய்து பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7 வெரைட்டி ரைஸ் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து நான் சைட் டிஷ் இன்னைக்கு எக்கு ஃப்ரை பண்ணியிருப்பேன். இதெல்லாம் செஞ்சுக்கலாம். சைட் டிஷ்ஷு வெஜிடபிள் ஃப்ரை, சிக்கன், மட்டன் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். பப்படு, மோர் மிளகா. நீங்கள் இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் எல்லாம் செய்து சாப்பிட்டு உங்களுக்கு எந்த ரைஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம செஞ்சுருக்கிறது 7 வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கோம். இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான ரைஸு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எனக்கு ஃபேவரட்டானது எல்லாமே ஃபேவரட்டு. எல்லாமே ஃபேவரட்டு. ஆனால் மாங்காய் சீசன் இருந்தனால இப்போ மேங்கோ ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட அந்த வேர்க்கடலை கறி லீவ்ஸ் லாஸ்ட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டது அந்த மேங்கோவோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you all. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.